வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரீல்ஸ் அண்ட் மீம்ஸ் கொடுமைகள். गाइस அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்பிள் கிடையாது गाइस. Your money is my money and my money is my money. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் நீ பெரும் கலைஞன் நிரந்தர இளைஞன் தூணிலும் இர்ஃபான் துரும்பிலும் இர்ஃபான். அத பார்க்க முடியாம திரும்பி உட்காந்துட்டு என்னடா வித்த காட்டுற மாதிரி பாருப்பானா. பழக்கம் போல தான் இன்ஸ்டாகிராமை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கண்ணில் மாட்டின ஃபன்னியான, சுவாரஸ்யமான, ஏன் அமானுஷ்யமான ரீல்ஸ் அண்ட் மீம்ஸை தான் உங்களுக்காக பொறுக்கி எடுத்து வந்திருக்கேன். பார்த்துருவோமா? ஆரம்பிக்கலாங்களா? ஆக்சுவலா இந்த பாட்டு வந்து யாரெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். ஒரிஜினல் வெர்ஷன் யார் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. சொல்லு தங்க. ஆக்சுவலி ரஜினிகாந்த் சார், அப்புறம் அவங்க அப்பா, அவங்களோட அப்பா, அவங்களோட அப்பா இல்லைங்க, எங்க அப்பா. உன்னை கேள்வி கேட்டதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஐயோ ஐயோ, அதாவது இந்த கிளாஸ்லாம் டீச்சர் கேள்வி கேட்டாங்கன்னு வைங்களேன், பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணுவான். அது அரையும் குறையுமா கேட்டுட்டு ஒரு பதில சொல்லுவோம்ல. கிண்டி சார் அந்த மாதிரி இந்த ஆங்கரு அவங்க அப்பான்றது வந்து ஸ்ரீதேவியோடைய அப்பா விஜயகுமாரை ரெஃபர் பண்றாங்க. ஆனா அனன்யா புள்ள அதை அரைக்குறையா புரிஞ்சுக்கிட்டு நம்ம ரஜினி பேர் தானே சொன்னோம், அப்ப ரஜினியோடைய அப்பாவை தான் இருப்பான்னு சொல்லிட்டு ரஜினி அப்பான்றுச்சு. ஆக்சுவலி ரஜினிகாந்த் சார், அப்புறம் அவங்க அப்பா, அவங்களோட அப்பா. பட் அனன்யா பிள்ளையும் குறை சொல்ல முடியாது. அவங்க அப்பான்னா இந்த பிள்ளை யாருன்னு யோசிக்கும், அதனால ஒரு அப்பாவை சொல்லி விட்டுருச்சு. பட் கேள்வி கேட்டவங்க அப்பப்பா ஒன்றையாமா நான் போய் கேட்டேன், கேட்காம எடுத்துக்கலாம் போலன்ற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சிருச்சு. அவங்களோட அப்பா. நீ ஒண்ணும் சொல்லணும் போ. பிரியாணி அலையில எழுதி அதை கொளுத்தி பறக்க விட்டா எப்படா யூனிவர்ஸ் நீங்க கேட்டதெல்லாம் திருப்பி கொடுக்கும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் வந்து எனக்கு கலாய்ச்சிருந்தாரு. நடந்துருச்சு. நான் அந்த மேனிஃபெஸ்டேஷன்ல எழுதின மாதிரி என்னோட ட்ரீம் காரை வந்து நான் வாங்கிட்டேன். காமெடி தேவையில்ல, காமெடி கேட்கலாம். அதுவும் வந்து கரெக்டா 9 மாசத்துல ஆகஸ்ட் மாசம் 8ஆம் தேதி அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ என் கூட சேர்ந்து நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து நிறைய பேருக்கு நடந்ததா எனக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நான் அதில் எழுதின எக்ஸாக்டா அந்த விஷயம் வந்து எனக்கு இப்போ நடந்திருக்கு. திரும்படா. இப்போ இதை நான் எழுதும் போது யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க நான் அந்த காரை வாங்குவேன்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல என்னோட ஃபினான்ஷியல் சூழ்நிலை அந்த மாதிரி இருந்துச்சு. பட் வந்து இப்போ வந்து இந்த விஷயத்த வந்து வாங்கியிருக்கேன். யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் எதுவுமே லாஜிக் கிடையாது, எல்லாமே மேஜிக் தான். நீங்க அதை நம்பி ஒரு விஷயத்த பண்ணும்போது அது வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேரும். அவருக்கு என்ன பிளஸ்னா அவர் சீரியஸ் பண்றாரு, அதையே நம்ம எல்லாரும் காமெடி நினைக்க வைக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் ஒரு பெரிய காமெடி. கார் வாங்குற பின்னாடி நிறைய விஷயங்கள் மேஜிக்லாம் நடந்திருக்கு. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோல போடுறேன். ஸோ ஸ்டே டியூன். பரவாயில்லையே, தரமான ரிப்ளை வீடியோவா இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி இந்த பாஸ் சாப்பிட்டா பாஸ் ஆயிடலாம், குட் டே சாப்பிட்டீங்கன்னா டேவே குட்டா இருக்கும், உங்களுக்கு லவ் சக்சஸ் ஆகணுமா தயிர் வடை சாப்பிடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்டெப்பு மேல போய் உங்களுக்கு ஏதாவது கடன் பிரச்சனை இருந்துச்சுன்னா எவ்வளவு கடன் இருக்குன்றத பேப்பர்ல எழுதி அதை ஒரு ஜிப்லாக்ல போட்டு மூடி ஃப்ரீசர்ல போட்டு வச்சிட்டீங்கன்னா அந்த லோனே ஃப்ரீஸ் ஆயிரும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த வரிசையில தான் சாரும் வராரு போல. அதாவது சார் என்ன சொல்றாப்ல அப்படின்னா, நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கறது ஒரு பிரியாணி இலையில எழுதி அதை கொளுத்தி அதை வந்து பறக்க விட்டுறணுமா. அப்ப யூனிவர்ஸ் அதை நம்மளுக்கு திருப்பி கொடுத்துருமா. சாருக்கு நடந்துருச்சா, லைவ் ப்ரூஃபே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. நான் அதுல எழுதின எக்ஸாக்டா அந்த விஷயம் வந்து எனக்கு இப்ப நடந்திருக்கு. உன்னால முடியும்னாரு, அதை நான் நம்பினேன். நான் இங்க நிக்கிறேன், என்னோட BMW கார் வெளியில நிக்குது. நான் என்ன சொல்றேன், உனக்கு ஒண்ணு வேணும்னா அதுக்காக உழைச்சி சம்பாதிச்சு வாங்கிட்டு போன்னு சொன்னா பரவாயில்ல. பிரியாணி இலையில வந்து எழுதுன்னு சொல்லி சொன்னா பிரியாணி இலையே பிரியாணியில போட்டாலே தூக்கி ஓரமா வச்சிடறான். அப்ப சார் சொல்ற கருத்தெல்லாம் எங்க வைக்கிறது? குப்பை தொட்டில மச்சான். சரி ரைட், இந்த வீடியோக்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றத செக் பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தா, எப்படி ரைட் பண்ணணும், டெய்லியும் பண்ணணுமா இல்ல வாரத்துக்கு ஒரு வாட்டி பண்ணா போதுமா, கொஞ்சம் டீடைல் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காப்ல. ப்ரோ அந்த வீடியோ லிங்க் இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க, எப்படி பண்ணணும் பார்த்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இதை நம்பி கமெண்ட் வேற போட்டுட்டு இருக்காங்க. இத பாறா, ஏமாறுற மக்கள் இருக்கிற வரைக்கும் நம்மள மாதிரி போலிச்சாமியார்களுக்கு பிரச்சனையே இல்லடா. இத்தனைக்கு இவர் போட்ட வீடியோவை மிஸ்டர் ஜிகேன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் இருப்பார் இல்லையா, அவர் பார்த்து ரியாக்ட் பண்ணிட்டு இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்லி கரெக்டா சொல்லிட்டாரு போல இருக்கு. அதுக்கான ரிப்ளை வீடியோ தான் இதை போட்டு வச்சிருக்காப்ல. அதுல வேற என்ன சொல்றாப்ல, லைஃப்ல எல்லா டைமும் நம்ம லாஜிக் பார்க்க கூடாதான், சில டைம் அது மேஜிக்கா கூட நடக்குமா, அதை நம்பி பண்ணும்போது நம்ம கிட்ட வந்து சேரும்னு வசனங்கள் வேற. யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் எதுவுமே லாஜிக் கிடையாது, எல்லாமே மேஜிக் தான். நீங்க அதை நம்பி ஒரு விஷயத்த பண்ணும்போது அது வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேரும். ஆளு செம்ம காமெடி பண்ணுவாப்ல. சோ இந்த மாதிரி மூட நம்பிக்கையான விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து குட் டே பாஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்படி பாஸ் பண்ணிட்டு போறீங்களோ அதே மாதிரி பாஸ் பண்ணிட்டு போயிருங்க. தயவு செய்து வீடியோ ஸ்கிப் பண்ணிருங்க. ஸ்கிப்
எப்படி சிக்கிரிக்கேன் பாத்தீங்களாவா? எங்கேயுமே என் பிள்ளைய வந்து சீட்ல கூட பொம்பளை பிள்ளைங்க பக்கத்துல இருந்தா அதுல உட்கார விட மாட்டேன். நான் உட்காரவனு கண்டி என் மடியில கூட உட்கார வச்சுப்பேன். என் பிள்ளைய வேற யார் பக்கத்துலயும் உட்கார விட மாட்டேன். சும்மா இல்லடா. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப உங்க பையனை மாத்தி உட்கார நான் உட்கார வச்சா என்ன பண்ணுவீங்க? நான் உட்கார விட மாட்டேன் சார். என்கிட்ட கூட்டு வந்து உட்கார வச்சு நாங்க வீட்டுக்கு போயிடுவோம். ஆமா சார், நான் வீட்டுக்கு கூட்டு போயிடுவேன் என் பிள்ளைய. இந்த மாதிரி தான் சார் தினசரி ஏதாவது நடக்குது. நானும் ரொம்ப நாள் ஏங்கிட்டு இருக்கேன் ஒரு பொண்ணு கிட்ட பேச. ஷோன் கூட பார்க்க மாட்டாங்க போல இருக்கு. இறங்கி வந்து பல்ல தட்டிடுவாங்க போலயே. ஒரு ஷோக்கு போயிருக்காங்க. அந்த ஷோல கூட அவங்க பையன் ஒரு பொண்ணு பக்கத்துல உட்கார கூடாதான். இத்தனைக்கும் ஒரு சீட்டுக்கும் இன்னொரு சீட்டு நடுவுல அவ்வளவு பெரிய கேப் இருக்கு. எப்படிப்பட்ட ஒரு அம்மா கிட்ட வந்து சிக்கிருக்கான் பாத்தீங்களா? சரி ரைட், இன்னும் முடியல, பாப்போம். இது கூட பரவாயில்ல சார். ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா வந்து டீச்சர்ஸ்ட சொல்லுவாங்க, என் பையனை வந்து எந்த ஒரு பொண்ணு கிட்டயும் பேச விடாம பாத்துக்கோங்க. அப்புறம் எந்த பொண்ணு கிட்ட பேசினாலும் என்கிட்ட போன் பண்ணி சொல்லிருங்க. ஆமா, ஏதாவது பிரச்சனை வந்தா உங்களை தான் மிஸ் கேப்பேன்னு சொல்லிடுவேன். இன்ஸ்டால பொண்ணுல ஃபாலோ பண்ணுவீங்களா? அது எதுவும் இல்ல சார். இருந்தா கூட அப்பப்போ பார்த்து வீட்ல அன்ஃபாலோ பண்ணுவேன். போன உடைச்சிருவேன் சார். பாத்தீங்க ஆல்ரெடி 2 வாட்டி அப்பா போன் உடைச்சிருக்கேன். என்னடா இது, என்ன நடக்குது? அடி பாவி. ஆல்ரெடி 2 வாட்டி அப்பா போன் உடைச்சிருக்கேன். குடும்பப்படுத்துற தாய் எங்க தான் பாக்குறேன். இத்தனைக்கும் பாருங்க, இந்த பையன் எந்த பொண்ணு பின்னாடி எல்லாம் சுத்தலையா. இன்ஸ்டாகிராம்ல பொண்ணு ஐடியை ஃபாலோ பண்ணது ஒரு குத்தம்னு இப்ப வரைக்கும் 2 போன் உடைஞ்சிருக்கான். ஒருவேளை இந்த பையனுக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்து பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்ததுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் இந்த பையனை பொண்டாட்டியை வச்சு ஃபாலோ பண்ண அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியலையே. ஒரு பக்கம் என்னன்னா, என் பொண்ணு லவ்வே பண்ண மாட்டேங்கிறா, என் பொண்ணுக்கு ஒரு லவ் லெட்டர் கூட வர மாட்டேதுன்னு வருத்தப்படுற ஒரு அம்மா. ஏன் காதலிக்க பயப்படுறானே தெரியல சார். சார் லவ் பண்ணுங்க சார், லைஃப் நல்லா இருக்கும். இன்னொரு பக்கம் பொண்ணு ஐடியை ஃபாலோ பண்ண போனை உடைச்ச மாதிரி ஒன்னையும் உடைச்சு போட்டுரும் பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரியான அம்மா. ரெண்டு எக்ஸ்ட்ரீமால இருக்காங்க. தாய் குணம் இருக்கணும். தயவு செஞ்சு மேன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, தயவு செஞ்சு கோஆபரேட் பண்ணுங்க. நார்மல் பீப்புள் கிடையாது, அவங்க தயவு செஞ்சு அவங்க காய்ஸ், அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது காய்ஸ். என்னடா இது, ஏதோ ஜூக்குள்ள அடைச்சி வச்சுட்டு சுத்தி எல்லாரும் 2 வேடிக்கை பார்ப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி கூட்டு உட்கார வச்சிருக்காங்க. உண்மையா சொன்ன மாதிரி இவங்க நார்மல் பீப்புளே கிடையாது போலயே. ஒரு காலத்துல நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார்னா எப்படி இருந்தாங்க, என்னைக்கு இவங்க எல்லாம் நார்மல் பீப்புள் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களோ அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் அவங்க பண்றது எதுவுமே நார்மல் பீப்புள் பண்ற மாதிரியே இல்ல. அதுலயும் குறிப்பா த்ரிஷா எப்போ கம்பேக் கொடுத்தாங்களோ அப்ப இருந்தே இவங்க வந்து நார்மல் பீப்புளா இல்லாம போயிட்டாங்க. பாப்போம் என்னைக்கு இதெல்லாம் விட்டுட்டு இவங்களும் மறுபடியும் கம்பேக் கொடுக்க போறாங்கன்னு. இவங்களா? Your money is your money, my money is my money. I said no. Your money is my money and my money is my money. சூப்பரா. அதாவது இந்த படத்துக்கெல்லாம் ட்ரெய்லர், இந்த டீசர் அதெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எதுக்காகனா இந்த படம் எதை பத்தி இருக்க போகுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக. அந்த மாதிரி இந்த குடும்பத்துடைய அடுத்த சண்டை எதை நோக்கி போக போகுது அப்படிங்கிறதுக்காக ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணதுக்காக போல இருக்கு. இப்போ ட்ரெய்லர் பாருங்க, பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்க. Your money is your money, my money is my money. I said no. Your money is my money and my money is my money. ஒரு ட்ரெய்லரை பார்த்து கூஸ் பம்ப்ஸ் வருதுன்னா அந்த அளவுக்கு இருந்துச்சு. இந்த அரசியல்ல கூட யாரு எந்த கட்சிக்கு மாற போறா அப்படிங்கறத ஓரளவுக்கு கணிச்சிடலாம்னு வைங்களேன். ஆனா இந்த குடும்பத்துல யாரு எப்போ யாரு கூட இருப்பா அப்படிங்கறதே கணிக்க முடியாது. எவ்வளவு யோசிக்க வேண்டியிருக்கு பாத்தீங்களா? அதான் பதில். மொத்தமே 4 பேர் தான். திடீர்னு பார்த்தா அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு பிள்ளைகளை திட்டிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா பையன் போயிட்டு அம்மா கூட சேர்ந்து பொண்ணு திட்டிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா பொண்ணு அம்மாவும் சேர்ந்து பையனை திட்டிட்டு இருப்பாங்க. ஏய் எப்படிடா, மொத்தமே 4 கேரக்டர் தான். இந்த 4 கேரக்டரை வச்சுட்டு எப்படா இவ்வளவு சுவாரஸ்யமா கண்டென்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமான என்டர்டைன்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜாலியா வாங்க, ஜாலியா போங்க. அண்ட் வெளியே இருந்து பார்க்கும்போது என்னடா இது இப்படி மாறி மாறி சண்டையா போடுறீங்க, அதையும் தூக்கி சோசியல் மீடியால போடுறீங்க, ஒழுங்கா போய் வேலையை பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தா இப்படியே சண்டை போட்டு வீடை கட்டிட்டாங்க. சரி ரைட்டு, வீடை கட்டிட்டாங்க, இதுக்கப்புறமாச்சும் ஒழுங்கா இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா வீடை கெட்டின்னு சண்டை தான் போட்டுட்டு இருக்காங்க. என்னடா கூட இருந்து குழி பறிக்கிறீங்களா? கூட இருந்து குழி பறிக்காம கொய்யாவோட பறிக்க முடியாது. ஸோ சோசியல் மீடியால இப்போதைக்கு நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு இந்த குடும்பத்தை நம்ம எக்ஸாம்பிளா காமிச்சிடலாம். நல்லதொரு குடும்பம் யாரு சாமி இவன்? இவ சாதாரணமான ஆள் இல்ல சாமி, வேற
இது பயங்கரமான ஐடியாவா இருக்குது. பைக்குக்கு டோ பண்ணி பார்த்திருப்போம், ஆட்டோ கூட இன்னொரு ஆட்டோ வச்சு டோ பண்ணிலாம் பார்த்திருக்கோம். ஆனா காரை டோ பண்ணி பார்த்திருக்கீங்களா? நான் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்க்கும்போது எவனோ குடிச்சிட்டு பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்குன்ற மாதிரி தான் நினைச்சேன். ஆனா கொஞ்சம் நல்லா கவனிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த மனுஷன் முன்னாடி இருக்கிற காரை டோ பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காப்ல. எவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டே. When you accidentally type யோசனை 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 ஸ்மைலி யோசனை யோசனை கதையா ஆக்சுவலா நம்ம வந்து யாருக்காச்சும் ஸ்மைலி அனுப்பும்போது திடீர்னு நடுவில் ஒரு தேவையில்லாத ஸ்மைலியை போட்டு அனுப்பிச்சிருவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி எவ்வளவு எக்ஸாக்டா எடுத்து சிங்க் பண்ணிருக்காங்க பாருங்க. சூப்பர் ஸ்டார் போயாச்சு. இப்ப உலக நாயகன் பாக்குறீங்களா? உலக நாயகன்னா நீங்க எதிர்பார்க்கிற உலக நாயகன் கிடையாது. இது சோசியல் மீடியாவின் உலக நாயகன். நீ பெரும் கலைஞன், நிரந்தர இளைஞன். என்னடா இது 1-2 தான் பரவாயில்ல, எல்லா கேரக்டருக்கும் பொருத்தமா இருக்குது இந்த மூஞ்சி. தூணிலும் இர்ஃபான், துரும்பிலும் இர்ஃபான். அண்ட் இப்ப பார்த்ததுல டிஆர் உடைய பேச்சுக்கு தான் இர்ஃபானுடைய மூஞ்சி ரொம்ப பக்காவா மேட்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 200% matching. Never chase a woman. ஐயோ ஐயோ, அதாவது பின்னாடி இருக்கிற ட்ரம்ல தண்ணி லீக் ஆயிட்டு இருக்குமா, கொஞ்சம் நிப்பாட்டுமான்னு சொல்றதுக்கு அந்த மனுஷன் எவ்வளவோ கஷ்டப்படுறாப்ல. ஆனா அந்த பிள்ளை சாரி ஐ ஹேவ் அ பாய் ஃப்ரெண்ட், என் பின்னாடிலாம் வராதுன்னு போயிட்டு இருக்கு. ஆக மொத்தத்தில் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஹெல்ப் பண்றது ஒன்றும் அவ்வளவு சாதாரண விஷயம்லாம் கிடையாது போல இருக்கு. ஒரு 2 செகண்ட் காது கொடுத்து கேட்டிருந்தா அம்புட்டு தண்ணியை மிச்சம் பண்ணிருக்கலாம். ஆனா கடைசி வரைக்கும் கேட்கலையே. நான் உமக்கு உதவி செய்ய வந்தவன். நான் உதவி பண்ண சொல்லி கேட்டானே. ஆஹா, அடுத்ததா வந்துட்டாங்கல்ல இங்க தலைவி வந்துட்டாங்கல்ல. மண்டைய 4 பக்கமும் கோர்றதையே ஒரு ரீலா போட்டாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போலப்பா. அமலா செஞ்ச ரீல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? ஒரே நட, ஒவ்வொரு ரீல்ஸுக்கும் ஒரு உடை, தலையில ஏதாச்சும் பட்டுருச்சுன்னா அதை தொட அப்படிங்கிற மாதிரி தொடச்சிட்டு போறது தான் அவங்களுடைய சிம்பிள் ஃபார்முலாவே. ஆனா அந்த வீடியோவுடைய அவுட்புட்டை நீங்க பார்க்கணுமே. அத பார்க்க முடியாம திரும்பி உட்கார்ந்துட்டு என்னடா வித்த காட்டுற மாதிரி பாருப்பானா. சரி விடுங்க, அமலா சாட்சியை பத்தி புகழ்ந்து பேசணும்னா ஒரு நாள் ஃபுல்லா பேசிக்கிட்டு இருப்பேன். அதனால வேணாம், அடுத்த ரீல்ஸுக்கு போயிருவோம். தேம்பார் ஓட்டம். ये दो बाकी ये दो दिए ना पड़ेगा ना टूटेगा, कैसे मान गारंटी होगा. ஏய், இவனை நாப்டால்ல இருந்து கூட்டி வந்திருக்காங்க போலயே. எனக்கு தான் கொடுக்கணும், உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? மூஞ்சி சார் மூஞ்சி. நாப்டால்காரன் டெமோ காட்டுற மாதிரியே காமிச்சான். அதையே அந்த புள்ள நம்பி ஒரு அடி அடிச்சா டொபக்கடின்னு போயிடுச்சு. இந்த மாதிரி நேரத்துல தான் நான் நாப்டாலை ரொம்ப மிஸ் பண்றேன். தேங்காவா நான் உடஞ்சிருக்கு போலயே. சரி, கையில் வச்சுட்டாரு. என்ன பண்ண போறாரு? ஓ மை காட், உடஞ்ச தேங்காய் ஒரே இடத்துல உடஞ்சிருச்சு. பட் ஆனா சீரியஸ் நோட், இது யாரும் வீட்ல ட்ரை பண்ணிராதீங்க. ஹி இஸ் a well trained professional அப்படிங்கிறதுனால உடஞ்ச தேங்காவை ஈஸியா உடைச்சிட்டாப்ல. நீங்க வீட்ல ட்ரை பண்ணீங்கன்னா சட்னி வச்சு சாப்பிட வேண்டியதா இருக்கும். அதனால தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. தயவு செய்து இத பார்க்கக்கூடிய நீங்க யாரும் முறையான பயிற்சி இல்லாம செய்யாதீங்க. Girls versus boy mind voice in cafe. இந்த இடத்துல இன்டீரியர்ஸ் ரொம்ப அழகா இருக்குல்ல. அந்த கப்பல் சந்தோஷமா இருக்காங்களா இல்லையா? அந்த பொண்ணுக்கு ஹேர் அழகா இருக்கு. நானும் ஏதாவது பண்ணணும். ஹேர் ஸ்பாலாம் எவ்வளவு ஆகும்னு தெரியலையே. அங்க பாருங்கண்ணா, 60 ஜூஸ் ஒரு 160, மொத்தமா 220 ஆகுது.
ஜிஎஸ்டி 10 ரூபா போடுவான். என்கிட்ட 10 ரூபா மட்டும் தான் இருக்கு. என்ன பண்ண போறேன்னு தெரியல. சீரியஸா பாய்ஸோடைய மைண்ட் வைஸ் அதுவா தான் இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம தான் பில் பே பண்ண போறோம் அப்படின்னு ஆயிடுச்சுன்னு வைங்களேன், என்னென்ன ஐட்டங்கள் வருது, எவ்வளவு ஆச்சு அப்படின்றத ரஃபா ஒரு கால்குலேஷன் போட்டுக்கிட்டே இருப்போம். 1800 ரூபா. 1800. ஒருவேளை நம்ம பட்ஜெட் லைட்டா தாண்டற மாதிரி தெரிஞ்சுனா சரி ரைட் போதும்னு நினைக்கிறதோட முடிச்சு போமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட்ட போட்டு விட்டுற வேண்டியது. யாரா நீங்க எங்க இருந்துடா கிளம்பி வந்திருக்கீங்க? வாட்டர் மெலான உள்ள இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கு ஹெல்மெட் ஆக்கிலாம் பார்த்திருக்கேன். ஆனா ஒரு பேம்பர்ஸையே ஹெல்மெட்டா மாத்தினாரு பாத்தீங்களா? எல்லாம் வேற ஒண்ணும் இல்ல, டெக்னாலஜியா. கழிவறையில் நான் அமர்ந்திருக்கும் போது கன நேரத்தில் என் ஞானத்தில் உதயமானது இந்த ஓவியம். இங்கிலீஷ் வைஃப் வெர்சஸ் ஹஸ்பண்ட். வா வா வாவ் தானே இது இல்லையா? வா 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 வாவ் வாவ். நான் நினைச்சேன் இந்த ஷோல அவங்க சிக்கிக்கிட்டு திணறுவாங்கன்னு. நான் சிக்கிக்கிட்டு திணறுவேன்னு நான் நினைக்கவே இல்லைங்க. எதிர்பாராததை இதை எதிர்பார்க்கவே இல்லை சார். வா வா ஏங்க வாவுங்கிறது ஆச்சரியத்துல வா அப்படிங்கிறதுங்க. அப்போ கூட அப்படின்னா எப்படிங்க சொல்ல முடியும்? ரொம்ப சிரமம்டா, ரொம்ப சிரமம். வாவுக்கே இந்த நிலைமையா? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? அது ஒவ்வொரு வார்த்தையும் இப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணுன்றதெல்லாம் ஓகே தான். பட் நமக்குன்னு ஒரு நேச்சுரல் லாங்குவேஜ் இருக்குல்ல. தமிழ்காரன் இங்கிலீஷ் பேசினா அது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மெல்லாம் வாவா வா அப்படின்னு தான் சொல்லுவோம். அத வா வா அப்படின்னு இதெல்லாம் எங்களுக்கு வராதுடா. வா வா வாவ் தானே இது இல்லையா? வா வரலையா? எங்க வரல மேடம். இப்படியே சொன்னா பிரகாஷ் ராஜ் மாதிரி வா 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 இந்த மாதிரி தான் படணும் போல. நைஸ். ஓகே, அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. எனக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு வச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துரும். ஸோ மீண்டும் இந்த மாதிரி சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூட, சூப்பரான ட்ரோலோட உங்களை சந்திக்கிறேன். தென் பேக் ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை பை அண்ட் டேக் கேர்.